அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையாக நான் கற்றுண்டான்னு கற்றுனோன்னு கத்தி காட்டுறோம். போட்டி இந்த மாதிரி மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரு நாய் நீ பாட்டுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோணி சாக்கு போட்டு இருந்தால் உண்மையிலே ஒரு பன்னி படுத்துருக்கு. அதுதான் இவ்வளோ நேரம் கத்திச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, டேய் உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீலடா, நான் இவ்வளோ நேரம் நான் கத்தலடா, அந்த பன்னி தான்டா கத்திச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளாக மறந்துட்டாங்க. அதை உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்கள் தான் இந்த அறிவுத்தளத்தில் இது கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க, அந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப நாளாக சொல்கிறாயா பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடாக நம்மளால் மாற்ற முடியும். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்தில் நீங்கள் ஒரு சணல்னு ஒன்று இருக்குது, ஹெம்ப்னு ஒரு செடி, சனப்பு, அதிலிருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்தில். கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதில் எடுத்துக்கலாம், மலை போய் நொறுக்க வேண்டியதில் எல்லாமே அதில் தயாரிக்க முடியும். அதை வளர்க்குறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். இப்போ அதுதானே உங்களுக்கு. அப்போ அதை அவர் சொல்கிறத இப்போ நீங்கள் சொல்ல முடியலன்னா நம்ம இவர் இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்ட்டு போகிறது தானே. இப்போ நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா நான் அப்போ நீங்கள் நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இயேசு இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்போ 3 பேரையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அப்படி தானே அர்த்தமாகுது. தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாற்றி தமிழர் அறநிலையத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பாக தமிழிலும் வழிபாடு செய்யலான்னு இப்போ இருக்குது, தமிழில் மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்போ இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையாக நீங்கள் வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, என் இறைக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு மொழியில் நீங்கள் வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நீங்கள் கிறிஸ்தவம் வந்து இது சொல்கிறாங்க, அங்கே பள்ளிவாசலில் சொல்லுவேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில் அந்த மார்க்கம் வந்து அரபியாவிலிருந்து வந்ததை நான் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர அந்த பாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழில் தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியாக நின்று கையெழுத்திட்டுருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறேன்னா அவனவன் தாய்மொழியில் வழிபடலாம்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்கிற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழில் ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புற